இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பைரேட்ஸ் ஆஃப் கேரிபியன் ஃபிலிம் சீரிஸை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஃப்ளையிங் டச்மேன் ஷிப்னு சொல்லி ஒரு சபிக்கப்பட்ட கப்பலை காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரி அந்த படத்துக்குள்ள மட்டும் இல்லை, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. 17th செஞ்சுரியில் அந்த ஃப்ளையிங் டச்மேன் ஷிப் டச் கண்ட்ரிலேருந்து கிளம்புதான். அந்த ஷிப்போட கேப்டன் பேர் ஹென்ரிக் வேண்டடெக்கன். அந்த ஷிப் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க கேப் ஆஃப் குட் ஹோப்ன்ற அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு அன்யூஷுவலான அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகி ஒரு பயங்கரமான புயல் உருவாயிருக்கு. அந்த கேப்டன் எப்படியாவது அந்த ஒரு புயலை கிராஸ் பண்ணி போயிடணும்னு நினைச்சப்போ அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த புயல் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமா இருக்கு, அதை கிராஸே பண்ண முடியாது, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போக வேணாம் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு அறிகுறி கொடுக்குறாங்க, அதனால திரும்பி போயிடலாம்னு சொல்லி க்ரூ மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த கேப்டன் ரொம்பவே கோவப்பட்டு கடவுளையும் ஹெவனையும் ரொம்ப கேவலமா திட்டிருக்காரு. அதை கேட்டதும் ஒரு டார்க்கான சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல உருவாகி அந்த கப்பலையும் அந்த கேப்டனையும் க்ரூ மெம்பர்ஸையும் உங்களுக்கு சாவே கிடையாது, அதே டைம்ல நீங்க வாழ்நாள் முழுக்க கடல்லே தான் சுத்துவீங்க, நீங்க லேண்டுக்கே போக முடியாதுன்னு சொல்லி கர்ஸ் பண்ணிட்டாங்களாம். இதனால தான் அந்த ஷிப்பும் க்ரூ மெம்பர்ஸும் வந்துட்டு சாவே இல்லாமல் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கடல்லே சுற்றிட்டு இருக்காங்களாம். பட் இதுக்கான ஒரு ப்ரூஃப் இல்லைனாலும் நிறைய பேர் அந்த ஆப்பிரிக்காவை சுற்றி இருக்க கடல் பகுதியில் டிராவல் பண்ணுறப்போ நைட் இந்த ஷிப்பை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லை பொய்யா? இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.